வணக்கம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைத்து பேருக்கும் நன்றி. மீண்டும் இப்போது இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி எனக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணுமாறு கேட்குறேன். திருக்கை மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த திருக்கை மீன் கழுவிட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போது தேங்காய் ஒரு பத்தை, மிளகு சீரகம் தேவையான அளவுக்கு, பூண்டு உரித்தது 2 தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், இது இடித்த பூண்டு நசுக்குனது, மத்தால நசுக்குன பூண்டு வச்சுருக்கிறேன். இப்போ மிளகு சீரகத்தை வெறும் வாணலியில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துட்டு அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு சீரகம் தேங்காய் இந்தமாரி நான் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுட்டேன். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற வச்சுக்கலாம். மிளகாத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ புளி கரைச்சிட்டு மிளகாத்தூள், இது இந்த மிளகு சீரகம் தேங்காய் பேஸ்ட்டாக பண்ணலை, நான் பொடியாக நுணுக்கியிருக்கேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. இதுமாரி செஞ்சு பாருங்கள். வத்த குழம்புக்கும் இதுமாரி யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் இது மாதிரி நமக்கு டக்குன்னு வத்த குழம்பு வைக்கணுன்னா கூட இதுமாரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். மிளகு சீரகம் வெறும் வானிலையில் அரைச்சிட்டு தேங்காய் அதுமாரி தேங்காய் பல்லாக அரிஞ்சு போட்டு இந்தமாரி பொடியாக நுணிக்க சூப்பர் டேஸ்ட் இருக்கும். செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும். மழை காலத்துக்கு சூப்பரான குழம்பு இது. இப்போ புளி கரைச்சிட்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் கலந்துட்டு தாளிக்க ரெடி பண்ணலாம். வானிலையில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் திருக்கை மீன் சளி பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லது, அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் உடம்பு முடியலை, ஜுரம் அடிச்சுது, உடம்பு நல்லா போகிற கண்டிஷனில் இருக்கும்போது இந்தமாரி சாப்பிட்ணுன்னு தோணும்போது இந்தமாரி மீன் குழம்பு வச்சா செம சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் இது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். திருக்கை மீன் கிடைக்கிறது ரேரு, ஆனால் நல்லாயிருக்கும். வெந்தயம் செவந்துடுச்சு பாருங்கள். இப்போது ஸ்லோ பண்ணிக்கலாம். காந்துடுச்சுன்னா கசக்கும். வெங்காயம் போட்டோம். இப்போ ஹையாக்கிடலாம். இப்போது வெந்தயம் போட்டுட்டோம். நான் புளி கரைசலில் உப்பு போட்டுட்டேன், அதனால் உப்பு இதில் நான் போடலை, சேர்த்து போட்டுட்டேன். ரொம்ப சவக்க வேணாம். இப்போது நம்ம வச்சுருக்கிறத பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டோம். அடுத்தது கருவேப்பிலை, அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கிறது கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிடலாம். வதக்கிறதுல தான் நல்லா அந்த பூண்டு வாடை நல்லா சேர்ந்து வெங்காயம் தக்காளியோடு இறங்கணும். வதக்கிட்டோமா, இது ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் குழம்பு. இப்போது நான் இது மாதிரி ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதுமாரி அடித்து வச்சுட்டா இது வதக்கும் போது அதையும் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ சேர்த்து வாடை கமகமன்னு கிச்சனே ஃபுல் வாடை வாசனையாக இருக்குது குழம்பு வாடை. இதில் புளி, மஞ்சத்தூள், கலந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாம் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போது அதை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் அடித்து வச்சுருக்கேன் இது பேஸ்ட்டையும் சுத்தமாக அதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். பூண்டு, மிளகு சீரகம் தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி செம்ம டேஸ்ட்டான குழம்பு வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் மேலே வந்துடுச்சு. மீன் வேகணும், அதனால நம்ம இப்போ மீனை நம்ம போட்டுடலாம். இந்த அளவுக்கு மீனை இப்போ நம்ம போட்டுட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் மீன் முழுகிற அளவுக்கு நம்ம குழம்பு வச்சுக்கிட்டு நம்ம போட்டுடணும். இப்போ போட்டாச்சு. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கலரிடணும்.
கலரி மூடி போட்டுடலாம். இன்னும் நல்லா கொதித்து கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக மாறிடும். கொஞ்சம் கருமையாக மிளகு போட்டதுனால ஒரு கருப்பு கலராக கொஞ்சம் ப்ரௌனாக மாறிடும். நம்ம அது வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா திருக்க மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்கணும். இந்த மீன்லலாம் இந்த குழம்பு ஒட்டணும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ எப்படி மீனில் அந்த குழம்போட மசாலா ஊறிச்சு பாருங்கள். இது நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸு எல்லாத்துக்கும் செம சூப்பரானது. இப்போது நான் பவுலில் மாற்றிக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். ரொம்ப வியூஸ் போகிறதே இல்லை, கம்மியாக தான் போகுது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சுட சுட இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி, மழைக்கு தகுந்த மாதிரி வீடியோ நான் திருக்க மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது 1 வாரம் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் சூடு பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை. சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் எதுவும் செய்யாது. ரொம்ப நல்லது, மருத்துவ குணம்ன்றது. என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள்.